அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஆரணி புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி வருகிறார் அறம் செய்வோம் மற்றும் விழா புத்தக கூடு அமைப்பினருக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா புத்தக திருவிழாங்கிறது ஒரு இயக்கம், அது ஒரு வெறும் பொருள் விற்பனை இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மளிகை பொருள் வாங்குறீங்க, காய்கறி வாங்குறீங்க, ஒரு ஆடை வாங்குறீங்க, இதெல்லாம் வாழ்க்கைக்கு அடிப்படையாக எல்லாருக்குமே தேவைப்படுகிற ஒரு விஷயங்கள். இதை இன்னொருத்தர் முனைந்து உங்களுக்கு விற்க வேண்டியதில்லை. காய்கறி நீங்கள் வாங்க தான் போகிறீங்க, இங்கே வாங்கலைன்னா இன்னொரு இடத்துல வாங்க போகிறீங்க. மளிகை பொருள் இங்கே வாங்கலைன்னா இன்னொரு இடத்துல வாங்க போகிறீங்க. ஆடை வேணும் உடுத்திக்கிறதுக்கு, அதெல்லாம் கட்டாயமாக நடக்க போகிற ஒரு விஷயங்கள். ஆனால் படிப்பு அப்படிங்கிறது, புத்தக படிப்பு அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கையின் இயல்பான அடிப்படை தேவைகளாக நம்பப்படுகிற உணவு, உடை, உறைவிடம், இதை தாண்டி ஒரு துடிப்பு நமக்குள் வர வேண்டும். படிப்புங்கிறது ஒரு பல உலகங்களை திறக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அதற்குள் நுழைந்து விட்டால் நம்ம வெளியே வரப்போறது கிடையாது. பட் அந்த உள்ள நுழையிற அந்த முதல் அந்த அழைப்பு அல்லது இழுப்பு, அது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும். அதற்கு இது மாதிரியான புத்தக கண்காட்சிகள் ஒரு சிறந்த தொடக்கமாக அமையும். புத்தகம் பற்றி ஒண்ணுமே தெரியாதவங்க கூட அப்பா அம்மாவோட வரலாம் இங்க, அல்லது உறவினர்களோட வரலாம். ஒரு புத்தகம், எவ்வளவோ விதமான புத்தகங்கள் இருக்கு. சிறுவர்களுக்கான புத்தகங்கள் இருக்கு, கதைகள் இருக்கு, நாவல்கள் இருக்கு, சிறுகதைகள் இருக்கு, கட்டுரைகள் இருக்கு, மரபு கவிதை இருக்கு, பழந்தமிழ் இலக்கியம் இருக்கு, புதிய இலக்கியங்கள் இருக்கு. இவ்வளவையும் எல்லாருக்குமான புத்தகங்களும் இங்க இருக்கு. அதையெல்லாம் பார்த்து அதனால ஒரு சின்ன ஆர்வம் தூண்டப்பட்டு, இந்த புத்தகம் நல்லா இருக்கே, வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்த்தா அது ஒரு தொடக்கமாக அமைந்து இன்னும் பல புத்தகங்களை படிக்கிற ஒருவராக உங்களை மாற்றக்கூடியது. அதனால இது ஒரு இயக்கம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஒவ்வொரு ஊரிலும் இது போன்ற இயக்கங்களை முன்னின்று நடத்துகிறவர்கள் தான் அந்தந்த ஊரின் இலக்கிய வட்டத்தை பெரிதாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த விதத்தில் ஆரணி நகருக்கு இப்படி ஒரு சிறப்பான அமைப்பும் இப்படி ஒரு சிறப்பான ஏற்பாடும் தொடர்ந்து கிடைப்பது மிகவும் மகிழ்ச்சி. அவர்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்புக்கு வரேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு உரையாற்றுவதற்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த உரையுடைய தலைப்பு என்னன்னா, ஆளுமைகளின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. நான் நிறைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் எழுதியிருக்கிறதுனால அவங்க என்ன அந்த மேடையில பேச கூப்பிட்டுருந்தாங்க. சார், நீங்க நிறைய பெரிய பெரிய ஆட்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எழுதியிருக்கீங்க. தொழிலதிபர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்களை பத்தி எல்லாம் எழுதியிருக்கீங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? ஒரு பொது மக்கள், இப்போ நீங்க ஒரு கிரிக்கெட் வீரரை பத்தி எழுதுறீங்கன்னா கிரிக்கெட் விளையாட போறது இல்லை, ஆனா அந்த கிரிக்கெட் வீரருடைய வாழ்க்கையிலிருந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி நீங்க எழுதின புத்தகங்கள்ல, அந்த புத்தகங்கள்ல நீங்க யாரை பத்தி எல்லாம் எழுதுனீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்க என்ன கத்துக்கலாம்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த விழாவில் பேச கூப்பிட்டாங்க. நான் போய் ஒரு மணி நேரம் பேசினேன். ஒரு 10-15 பாடங்களை விளக்கினேன். மக்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோட கேட்டாங்க. விழா சிறப்பாக முடிவடைந்தது. விழா முடிஞ்ச உடனே கீழே இறங்கி எல்லாரோடையும் பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தர் கேட்டார், நீங்க பேசுனது ரொம்ப சிறப்பா இருந்தது, அந்த பாடங்கள்லாம் சிறப்பான பாடங்கள் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பாடங்கள் பெரிய ஆளுமைகளுடைய வாழ்க்கையிலிருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்குமா? அவங்கள பார்த்து மட்டும்தான் நாங்க கத்துக்கணுமா? எளிய மனிதர்கள் கிட்ட இருந்து கத்துக்க முடியாதா? ஒரு படத்துல கவுண்டமணி கேட்பாரு, ஏன்னா சினிமா நடிகர்கள் மட்டும்தான் பிறந்த நாள் கொண்டாடணுமா, நாங்கெல்லாம் பிறக்கவே இல்லையா உலகத்துல அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி, ஏன் சார் அந்த பெரிய ஆளுமைகளை பார்த்து மட்டும்தான் நாங்க கத்துக்கணுமா? ஏன் எங்க அப்பாவை பார்த்து நான் ஒரு விஷயம் கத்துக்கூடாதா? எங்க சித்தப்பாவை பார்த்து கத்துக்கூடாதா? எங்க மாமாவை பார்த்து கத்துக்கூடாதா? எளிய மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வளவோ விஷயம் நமக்கு தெரியுது இல்லையா சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ரொம்ப அழகான கேள்வி. அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே பக்கத்துல இருந்து இன்னொருத்தர் சொன்னாரு, எதுக்கு சார் மனுஷங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்? ஆடு மாட்டை பாருங்க சார், ஒண்ணும் வேண்டாம், ஒரு எறும்பு வரிசையா போயிட்டு இருக்கு, நடுவுல ஒரு கோடு கிழிச்சு அந்த எறும்போட வரிசையை நீங்க களைச்சு விட்டு பாருங்க,
அந்த எறும்புக்கு என்ன பண்ணுதுன்னு கவனிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துல பழையபடி அந்த வரிசையை ஒழுங்கா அமைச்சு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதை பார்த்தா நமக்கு விடாமுயற்சி புரியறது இல்லையா சார்? இப்படி மிருகங்கள், பூச்சிகள் இதை பார்த்தே நம்ம பல விஷயங்களை கத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அந்த உரையாடலுக்கு நான் முடிவா ஒரு விளக்கம் என்ன கொடுத்தேன்னா, பாடம் கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவன் எங்க இருந்தும் பாடம் கத்துக்குவான். கத்துக்க கூடாது அப்படின்னு தீர்மானிச்சுட்டவன் அவன் கிட்ட நீங்க வலிய போய் போட்டினாலும் அவன் கத்துக்க போறது கிடையாது. ஆனா அந்த உரையாடல் எனக்குள்ள ஒரு புதிய கேள்வியை எழுப்பினது. இந்த ஆடு, மாடு, மிருகங்கள் இதுங்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன், படிக்க ஆரம்பிச்சேன் அதை பத்தி எல்லாம். அதுக்கு முன்னாடி பொது அறிவா அதை பத்தி தெரிஞ்சிட்டு இருந்தேனே தவிர, இந்த கேள்வி எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் உன்னிப்பாக அதை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். இப்ப எடுத்துக்காட்டா ஒரு விஷயம் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் இந்த கதை தெரிஞ்சிருக்கும். கஜினி முகமது வாழ்க்கையில நடந்ததா சொல்லுவாங்க. யாரோ ஒரு அரசர் வாழ்க்கையில நடந்ததுன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு அரசர் இருக்காரு. அவரோட சொந்த நாட்டை விட்டு அவரை விரட்டிடுறாங்க. யாரோ சதி பண்ணி அவரோட நாட்டை இன்னொருத்தர் பிடிச்சுக்கிட்டு இவரை துரத்தி விட்டுடுறாங்க. இவர் ஓடி ஒளிஞ்சு ஒரு காட்டுக்குள்ள வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு படை திரட்டிக்கிட்டு போய் தன்னை விரட்டிய அந்த புதிய அரசன் மீது படையெடுக்கிறார். ஆனா தோத்து போயிடுறாரு. மறுபடி அடி வாங்கிட்டு அதே காட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சு வாழறாரு. இப்படி 2-3 தடவை நடக்குது. அவருக்கு வந்து ரொம்ப மனசு நொந்து போயிடுறாரு. அவர் எத்தனை தடவை இது என் நாடு, என்னோட நாட்டை எவனோ ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அவங்க கூட திரும்ப திரும்ப நான் போட்டி போட வேண்டியிருக்கு, ஆனா என்னால ஜெயிக்க முடியல, ஒவ்வொரு தடவையும் தோத்து போய் வந்துட்டு இருக்கேன், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிச்சு போய் அவர் உட்கார்ந்துட்டு இருந்த நேரம், அவரோட வீடு இல்ல, குகை, ஒரு குகை, மலை குகையில தங்கியிருக்காரு ஒரு காட்டுக்குள்ள. அங்க ஒரு சிலந்தி வலை கட்டியிருக்கு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த வலையை பார்த்த உடனே. ஏன்னா இப்பதான் 10 நாள் முன்னாடி அந்த வலையை அவர் கலைச்சு விட்டுருக்காரு. நமக்கெல்லாம் வீட்டுல ஒட்டடை இருந்தா பிடிக்காது இல்லையா, அது வந்து சிலந்தி வலை, அதை அவரு இப்படி கலைச்சு விட்டுருக்காரு. 10 நாள்ல அந்த சிலந்தி அந்த வலையை மறுபடியும் கட்டிடுச்சு. அப்போ அதை பார்த்து அவருக்கு ஒரு ஊக்கம் வரும். ஒரு சிலந்தி கூட தன்னுடைய சொந்த வீடு, அதோட வலை தானே அதோட வீடு வலுக்கட்டாயமாக பிடுங்கப்படும் போது அது மனசு நொந்து போகிறது இல்ல, மறுபடி அதை கட்ட முயற்சி பண்ணுது. இப்ப நான் போய் கலைச்சு விட்டேன்னா 10 நாள் கழிச்சு மறுபடியும் அதை கட்டும், மறுபடியும் கலைச்சு விட்டேன்னா 10 நாள் கழிச்சு மறுபடியும் கட்டும். அப்புறம் என்ன பண்ணும், இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் வலை கட்டி அது மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி அந்த சிலந்தி வலையை பார்த்து ஒரு ஊக்கம் பெற்று அதன் பிறகு தன்னுடைய நாட்டை பழையபடி பிடித்துக் கொண்டார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த கதை உண்மையில நடந்ததா, வரலாற்றில் நடந்ததா, எந்த அரசருடைய வாழ்க்கையில நடந்தது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அந்த சிலந்தி வலைங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவோம். பெரிய ஆளுமைகள் கிட்ட இருந்து தான் நாம கத்துக்கணுமா, நம்ம சுத்தி இருக்கிற எளிய மனிதர்கள் கிட்ட இருந்து தான் கத்துக்கணுமா? கிடையாது. ஒரு சிலந்தி கிட்ட இருந்து கூட நம்ம கத்துக்கலாம். என்ன கத்துக்கலாம்? ஒரு சிலந்தி கிட்ட இருந்து நம்ம என்னென்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு, எப்போ நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்ம வீட்டுல சிலந்தி வலையோடைய ஒரு சின்ன சோட தெரிஞ்சா கூட அதை கலைச்சி எரிஞ்சிடுறோம் நாம. ஆனா சிலந்தி வலை விடுறது கிடையாது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காலி நிலம், அந்த நிலத்து வழியா நாங்க அதை ஒரு குறுக்கு வழியா பயன்படுத்திட்டு இருந்தோம். சாலைக்கு போறதுக்கு எங்க வீட்டுல இருந்து அந்த குறுக்கு வழியில டக்குன்னு போயிடலாம், இல்லைன்னா சுத்திக்கிட்டு ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த நிலத்தோட சொந்தக்காரர் என்ன பண்ணாரு, என்ன எல்லாரும் எவனா என் நிலத்தில் நடந்து போறான், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் வலை போட்டு, இது கம்பி வலை போட்டு நல்லா மூடிட்டேன். யாரும் அந்த பக்கம் போக முடியாதபடி மூடிட்டாங்க. இது நடந்தது ஒரு 15 நாள் முன்னாடி. எங்களுக்கு கொஞ்சம் சோர்வா இருந்தது. என்னடா டக்குன்னு இப்படி ரோடுக்கு போயிட்டு இருந்தோம், இப்ப சுத்தி 3/4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கேன்னு முதல்ல 2 நாள் புலம்பணும். 3ஆவது நாள்ல இருந்து நாங்க நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப 2-3 நாள் முன்னாடி எதேச்சியா எங்க வீட்டு மாடியில இருந்து அந்த நிலத்தை பார்த்தேன். இவ்வளவு நாளா நாங்க நடந்து போயிட்டு இருந்த அந்த பாதை முழுக்க செடிகள். 15 நாள்ல இயற்கை அந்த இடத்தை திரும்ப எடுத்துக்கொண்டு விட்டது. இவ்வளவு நாளா நாங்க நடந்து போயிட்டு இருந்ததுனால அங்க ஒரு பாதை இருந்தது, ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருந்தது. இப்போ அது இல்லை, முழுக்க செடிகள். 15 நாளைக்கு முன்னாடி இந்த பகுதியில மக்கள்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க.
அப்படி அந்த செடி அதை திரும்ப எடுத்துக்கொண்டு விட்டது. அதோடைய இடம் அது, அதோட இடத்துல நாங்க நடந்து ரோடு போட்டிருந்தோம், இப்போ அது அதோட இடத்த திரும்ப எடுத்துச்சு. ஆக ஒரு சிலந்தி நீங்க அதோடைய வலையை எத்தனை முறை கலைத்து போட்டாலும் தன்னுடைய இடத்தை அது விடாமுயற்சியோடு திரும்ப வந்து பிடித்துக் கொள்கிறது. இதை கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதா, ஆங்கிலத்துல ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிற தலைவர்கள் அதை பத்தி ரொம்ப பேசுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னா என்னன்னா வியூக திட்டமிடுதல் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. அதாவது வியூகம் அமைக்கிறது, இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும். அதாவது தினமும் காலைல எழுந்திரிச்சோன்னே என்ன செய்யணுங்கிறது வியூகம் கிடையாது. ஒரு நிறுவனம் நடக்குதுன்னா நம்ம இப்படிப்பட்ட பொருட்களை உருவாக்கணும், இப்படிப்பட்ட விதத்துல அதை விளம்பரப்படுத்தணும், இப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு வியூகம் அமைச்சு திட்டமிடுது. அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் பிளான். சிலந்தி ஒரு மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான். அது என்ன பண்ணும்னா தன்னுடைய உழைப்பை வீணடிக்காது. எங்கே வீடு கட்டினால், அதாவது எங்கே வலை அமைத்தால் மக்கள் தன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்களோ அந்த இடத்துல போய் அது வலை அமைக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஆந்திராவில் இருக்கிற ஒரு அருவியை பார்க்க நாங்க போயிருந்தோம். ரொம்ப மிகச்சிறப்பான அருவி, நல்லா தண்ணி கொட்டிட்டு இருந்தது. நாங்கெல்லாம் நல்லா குளிச்சு ஆனந்தமா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ரொம்ப மகிழ்ச்சியா நீராடி முடிச்சோம். அப்புறம் உடைகள் எல்லாம் பிடிச்சு போட்டுட்டு வேற உடைகளை உடுத்திக்கிட்டு அந்த பக்கம் அப்படியே நடந்து பார்த்துட்டு இருந்தோம். சுத்து வட்டாரத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ எங்களை மாதிரி இன்னும் ஒரு 10-15 குடும்பங்கள் அங்க இருந்தது. நல்ல கூட்டம். அவ்வளவு கூட்டத்துக்கும் நடுவுல ஒரு 2 பாறைக்கு நடுவுல இருக்கிற அந்த இடுக்குல ஒரு சிலந்தி மிகப்பெரிய வலை ஒன்றை அமைத்திருந்தது. அந்த இடம் ரொம்ப பெருசு, அவ்வளவு பெரிய இடம். இந்த அரங்கம் எவ்வளவு பெருசு இருக்கும், இதை போல ஒரு 2-3 மடங்கு பெரியது அந்த இடம். அந்த இடத்துல அவ்வளவு பாறைகள் இருக்கு, தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் வலை அமைச்சா யாராவது அந்த வலையை அறுத்து போட்டுருவாங்க, அல்லது தண்ணி கொட்டி அந்த வலையை அழிச்சிடும். அதையெல்லாம் விட்டுட்டு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமாக பார்த்து அந்த சிலந்தி வலை அமைத்திருந்தது. சரியாக திட்டமிட்டு அது வலை அமைக்கிறது. நாமெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னா இப்படிப்பட்ட நிலம் வேணும், அப்படிப்பட்ட நிலம் வேணும் அப்படின்னா சொல்றோம். ஒரு சிலந்தி அப்படியெல்லாம் கேட்கறதே கிடையாது. எந்த இடத்தை வேணா கொடுங்க, அந்த மூலையிலையும் கொடுக்கட்டும், இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் வலை கட்டும் அமைக்கும், இந்த மூலையிலையும் வலை அமைக்கும். சதுரமா இருக்கலாம், செவ்வகமா இருக்கலாம், முக்கோணமா இருக்கலாம், வட்டமா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அது ஒரு வழியை கண்டுபிடித்து விடுகிறது வலை அமைப்பதற்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பொறுமை. ஒரு சிலந்தியுடைய வலை அமைப்பதுங்கிறது ரொம்ப பல மணி நேரம் பிடிக்கிற ஒரு வேலை. பொறுமையாக அதை செய்கிறது. வலை அமைப்பது மட்டுமல்ல, வலை அமைத்து முடித்த பிறகு அதுல இறை வந்து விடுவதற்காக காத்திருக்க வேண்டும். அதுவும் பல மணி நேரம் பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அவ்வளவு நேரம் காத்திருந்தா அதற்கு ஒரு பரிசு கிடைக்கிறது. ஆக பொறுமையை நாம் கற்றுக்கொள்ளலாம் சிலந்திக்கிட்டு இருந்து. இன்னொன்னு, சிலந்தி வலை நமக்கு பார்க்கறதுக்கு ஏனோ தானோன்னு குப்பையா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அதனுடைய வடிவமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்த்த அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிலந்தி வலை அது எந்த நோக்கத்துக்காக வலையை கட்டுகிறதோ அதை மிக செயல்திறனோடு செய்யக்கூடிய வடிவமைப்பை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது சிலந்திக்கு எப்படி வலையை அமைத்தால் அதில் பூச்சி வந்து விழும்னு தெரியும், அப்படி அவ்வளவு நுணுக்கமாக அதனுடைய வலையை அமைக்கிறது. இதை நம்ம சிலந்திக்கிட்டு இருந்து கத்துக்கலாம். அடுத்து, இது ஒரு வியப்பான விஷயம், பலருக்கு தெரியாத விஷயம். நாம சிலந்தி வலைய குப்பையா நினைக்கிறோம். ஆனா சிலந்தி வலையில தெரியாம சில குப்பைகள் வந்து விழுந்து விடுவது உண்டு. சிலந்தி எதுக்காக வலை அமைக்குது? பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக வலை அமைக்குது. அதுல ஒரு இலை வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்க, இலையை சிலந்தி திங்க போவதில்லை. அதனால அந்த இலை சிலந்திக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லாம அங்க இலை விழுந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பூச்சி பார்த்துடுச்சுன்னா, அங்க இலை தங்கி இருக்கு, தேங்கி நிக்கிற மாதிரி இருக்கு, அப்ப அங்க ஒரு வலை இருக்கு, நான் அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்லி பூச்சி தப்பிச்சு போயிடும். அதனால சிலந்தி என்ன பண்ணுதான், தன்னுடைய வலையில வந்து சிக்கி கொண்டிருக்கிற சின்ன சின்ன தூசுகளை எல்லாம் அகற்றி சுத்தப்படுத்துகிறது. நாம சிலந்தி வலையை அகற்றிட்டு நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறதா நினைச்சிட்டு இருக்கோம். அது தன்னோட வலையை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை நாம சிலந்திகிட்டு இருந்து கத்துக்கலாம். இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன சிலந்திகிட்டு இருந்து கத்துக்கிறது. இதுல ஒரு
நான் சிலந்தியை பத்தி சொன்னது கொஞ்சம் தான். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படிங்கிறவரு திரு அரங்கத்து மாலை அப்படிங்கிற ஒரு மிகச்சிறப்பான ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூல்ல ஒரு பாடம், சின்னூல் பல பல வாயால் இழைத்து சிலம்பி பின்னும் அந்நூல் அருந்தி விடுவது போல அரங்கர் அண்டம் 100 கோடி படைத்து அவையாவும் பழம்படியே மண்மூழி தன்னில் விழுங்குவர் போத மனம் மகிழ்ந்தே. சுருக்கமா இதுக்கான விளக்கத்தை சொல்றேன். சிலந்தி என்ன பண்ணுது, வலையை தன்கிட்ட இருந்து வர்ற ஒரு எச்சிலை வைத்து அந்த வலையை கட்டுகிறது. அதன் பிறகு அந்த சிலந்தி அந்த வலையை தானே விழுங்கி விடுகிறது. இது ஒரு அறிவியல் உண்மை, அதை படிச்சு உறுதிப்படுத்திக்கிட்டேன் நான். சில சிலந்திகள் தங்களுடைய வலையை தானே விழுங்கி விடுகின்றனவா, அதாவது வலை கட்டும் போது அது சில சத்துக்களை இழந்திருக்கும். அந்த வலையை அதுவே சாப்பிடுவதன் மூலமாக அந்த சத்துக்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறது போல இருக்கு. அல்லது அதை கிளீன் பண்ணிட்டு வேற புதுசா வலை அமைக்கலாம்னு நினைக்குதா என்னன்னு தெரியல. ஆனா சிலந்தி தன்னுடைய வலையை தானே சாப்பிட்டு விடுகிறதுங்கிறது ஒரு அறிவியல் உண்மை. அதை இவர் எவ்வளவு அழகா பயன்படுத்துகிறார் என்றால், கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறார், பின்னாடி ஊழிக்காலம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு உலகம் அழிகிற ஒரு தருணம் வரும்போது அந்த உலகத்தை அவரே விழுங்கி விடுகிறார் அப்படின்னு மத நம்பிக்கை. கடவுள் தான் இந்த உலகத்தை படைக்கிறார், கடவுளே இந்த உலகத்தை விழுங்கி தனக்குள் உள்வாங்கி கொண்டு விடுகிறார் அப்படின்னு மத நம்பிக்கை இருக்கு. அதை இவர் சொல்றாரு, எங்க அரங்கர் ரங்கநாதர் சிலந்தியை போல, எப்படி சிலந்தி அதுவே வலையை கட்டிட்டு பின்னாடி சிலந்திய அந்த வலையை தானே சாப்பிட்டுருக்கோம், அது போல எங்க அரங்கர் அவரே இந்த உலகத்தை படைக்கிறார், பின்னாடி ஊழி காலத்துல அவரே இந்த உலகத்தை உண்டு விடுகிறார் அப்படின்னு சிலந்தியை கடவுளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் இந்த கவிஞர். சரி, சிலந்தி பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். எறும்பை பத்தி கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். எறும்புகிட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், வரிசை ஒழுங்கு. போக்குவரத்து காவல்துறை அவங்களோட விளம்பரத்தெல்லாம் எறும்புகளை எடுத்துக்காட்டா பயன்படுத்துறாங்க. விளம்பர பலகைகள் எறும்பு கூட வரிசையா போகுது, நீ ஏன்பா ரோட்ல அங்கேயும் இங்கேயும் வண்டியை ஓட்டிட்டு போற, கொஞ்சம் வரிசையா வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விளம்பர பலகைகளை வைக்கிறாங்க. அதை நாம எறும்புகிட்ட இருந்து கத்துக்கலாம். இன்னொரு கதை நம்ம சின்ன வயசுல கேட்டிருப்போம், இந்த கதை வெட்டுக்கிளிக்கும் எறும்புக்கும் சண்டை நடக்கிற கதை. ஒரு வெட்டுக்கிளி ஆனந்தமா ஆடி பாடி மகிழ்ச்சியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எறும்பு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம், உணவுப் பொருட்கள்லாம் கொண்டு போய் சேமிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வெட்டுக்கிளி கேட்கும், ஏன்பா நீ என்ன மாதிரி ஜாலியா ஊர் சுத்தக்கூடாதா அப்படின்னு. எறும்பு சொல்ல, இல்ல நீயே ஜாலியா ஊர் சுத்த, நான் என் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச காலம் கழிச்சு குளிர்காலம் வந்துடும். குளிர்காலத்துல இந்த மாதிரி பூச்சிகளுக்கு உணவுப் பொருட்கள் எளிதில் கிடைக்காது. அப்போ எறும்பு தான் சேமிச்சு வச்ச உணவை சாப்பிட்டு கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும். வெட்டுக்கிளி குளிர்ல நடுங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் கிடைக்காம வெளியில நடுங்கிட்டு. இந்த கதையை நாம எல்லாருமே படிச்சோம். இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, உழைக்க வேண்டிய நேரத்திலே உழைத்தால் பின்னால உட்கார்ந்து சாப்பிடலாம், அவ்வளவுதான். இது ஒரு இளைஞர் வேலை செய்து தன்னுடைய தொழிலிலே முன்னேற வேண்டிய ஒரு கட்டத்திலே அவர் சோர்வடைந்து போய் இருக்காருன்னா, நாம் அவர்கிட்ட போய் இந்த கதையை சொன்னாலே போதும், ஒரு எறும்பு அவருக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து விடும். இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா பின்னாடி உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். எறும்புகள் கிட்ட நாம தெரிஞ்சுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, பகிர்ந்து உண்ணுது. அது ஒரு சோசியல் லைஃப், சமூக வாழ்க்கை. சேர்ந்து எல்லா எறும்பும் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஒரு எறும்பு மட்டும் தனியா தனக்கான உணவை சேமித்து கொண்டு வாழணும் அப்படின்னா அதால வாழ முடியாது. அதே நேரத்துல பல நூறு எறும்புகள் சேர்ந்து வேலை செய்தால் எதையும் சாதித்தோம். இதை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளணும். நம்ம ஒருத்தருத்தரும் தனிமரம் தோப்பாகாதுன்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தருத்தரும் செய்யக்கூடியது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா 2 பேர் சேர்ந்தா, 4 பேர் சேர்ந்தா, 10 பேர் சேர்ந்தா இன்னும் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நம்மளால செய்து முடிக்க முடியும். இன்னொரு எறும்பு தொடர்பான ஒரு செய்தி, இருதலை கொள்ளி எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு மரக்கட்டை இருக்கு, அந்த மரக்கட்டையில 2 பக்கமும் நெருப்பு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, எறும்பு நடுவுல இருக்கு. எறும்பு இந்த பக்கம் போய் தப்பிக்கலான்னு போகுது, நெருப்பு சுடுது. சரி, அந்த பக்கம் போய் தப்பிக்கலான்னு பாக்குது, அங்கேயும் நெருப்பு சுடுது. மறுபடியும் இந்த பக்கம் வருது, மறுபடியும் இந்த பக்கம் வருது, இப்படி 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 போய் கடைசியில அந்த எறும்பு அந்த நெருப்பிலேயே சிக்கி இறந்து விடுகிறது.
இது எதற்கான எடுத்துக்காட்டு? உண்மையிலேயே ஒரு எறும்பு இப்படி செஞ்சதா அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியாது. இது நம்ம ஊர்ல பயன்படுத்துகிற ஒரு ஓமை. அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா, சில நேரங்கள்ல நமக்கு முன்னாடி 2 தீர்மானங்கள் இருக்கு. 2 தீர்மானங்களையுமே நாம ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். இந்த பக்கம் போனாலும் பிரச்சனை, அந்த பக்கம் போனாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு நண்பர் நகைச்சுவையா சொன்னார், எதுக்கு அந்த எறும்பு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலைஞ்சிட்டு இருக்கு, டக்குன்னு அந்த குச்சியில இருந்து வெளில குதிச்சுட்டா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த குச்சிக்குள்ளதான் வாழணும்னு அதுக்கு ஏதாவது எழுதியிருக்காங்க? கிடையாது. அங்கிருந்து குதிச்சுட்டா குச்சி பாட்டுக்கு ஏறிட்டோம், எறும்பு பாட்டுக்கு போய் வேற வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் சொன்னார். அது போல நான் அதுல இருந்து எடுத்துக்கிற ஒரு பாடம் என்னன்னா, இருதலைக்குள்ள எறும்பாக 2 பக்கம் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில 3ஆவதாக ஒரு பக்கத்தை, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இந்த 2 தான் நமக்கான வாய்ப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காம 3ஆவதா 4ஆவதா 5ஆவதா ஒரு வாய்ப்பை உண்டாக்கிக்குவதற்கான ஒரு நேரம் அது. 2 பக்கமும் போய் நம்ம ஆற்றலை வீணடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை நான் அதுல இருந்து கத்துக்கிறேன். எறும்பு தொடர்பா ஒரு மிகச்சுவையான பாடம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் எண் சான். ஔவையார் எழுதிய தனிப்பாடல். இந்த கற்றது கைமண் அளவு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், எல்லாருக்குமே தெரியும். நம்ம கத்துக்கிட்டது கொஞ்சம். இந்த அரங்கத்துல இருக்கிற இவ்வளவு புத்தகங்களையும் நம்ம படிச்சாலும் நம்ம கத்துக்கிட்டது கொஞ்சம் தான். நம்ம கத்துக்காதது இன்னும் ஏராளமா இருக்கு. ஏன்னா இந்த அரங்கத்துல இல்லாத புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கு, அதெல்லாம் நம்ம இன்னும் கத்துக்கல. ஆக ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் அப்படிங்கிற. கலைமடந்தைன்னா சரஸ்வதி, கலைமகள் சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவியை நாம என்னன்னு சொல்றோம்? கல்வி கடவுள்னு சொல்றோம். ஆனா அந்த கல்வி கடவுளே என்ன பண்றாங்களாம்? தினமும் உட்கார்ந்து படிக்கிறாங்களாம். ஏம்மா நீங்க கல்வி கடவுள், உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, நீங்க எதுக்குமா தினமும் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாத எவ்வளவோ இருக்கு, நான் அதுக்காக தினமும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாள். அதை சொல்லிட்டு ஔவையார் சொல்றார், எறும்பும் தன் கையால் எண் சான். எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா படிச்ச ஒருத்தரை இழிவா பேசாதீங்க, அகந்தையோட இருக்காதீங்க. எறும்பு கூட தன்னுடைய கையால 8 சான் அளவு. இப்ப மனிதனுக்கு நம்ம கையால நம்ம சான் அளவு எடுத்து பார்த்தோம்னா 8 சான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல எறும்பு கூட தன்னுடைய கையால அளந்து பார்த்தால் அதுவும் எண் சான் தான் இருக்கும். அதனால இந்த உலகத்திலே சிறியவர்கள் பெரியவர்கள் அப்படின்லாம் யாரும் கிடையாது. யாரையும் இழிவுபடுத்தி பேசாதீங்க, எல்லாரையும் மதிங்க அப்படின்னு ஒரு எறும்பை ஓமையாக பயன்படுத்தி ஔவையார் அழகாக விளக்கி சொல்கிறார். சரி, நேரம் கருதி மற்ற மிருகங்களை ஒவ்வொன்றா பார்ப்போம். நான் இங்க குறிச்சு வச்சிருக்கிற மிருகங்களை. 3ஆவதா நான் எடுத்துக்கிற மிருகம் காக்கை. காக்கைன்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் உடனடியா நினைவுக்கு வரக்கூடியது, அதற்கு ஒரு உணவு கிடைத்து விட்டால் அது தனியாக சாப்பிடாது. காக்கா கான் கத்தி சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா காக்கையும் கூப்பிட்டு அதுக்கெல்லாம் உணவை கொடுத்து விட்டு அதோடு சேர்ந்து தானும் பகிர்ந்து உண்ணும். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. அவர் என்ன சொல்றாருன்னா, காக்காவை பாருப்பா, அதுக்கு ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அதை தானே வச்சு அனுபவிக்கலாம்னு அது நினைக்கிறது இல்லை. தான் கூட்டுல கொண்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிட்டு நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. உடனடியா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுத்து பகிர்ந்து உண்ணுது. அதை பார்த்தா உனக்கு என்ன புரியுது? அடுத்த வரியில திருவள்ளுவர் சொல்றாரு, ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. ஆக்கம்னா செல்வம். இந்த உலகத்துல செல்வம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? தாங்கிட்ட இருக்கிற செல்வத்தை மற்றவங்க கிட்ட காக்கையை போல பகிர்ந்து கொடுக்கறவங்களுக்கு தான் கிடைக்கும். இதோ இது என்னோட செல்வம், இது என்னோட செல்வம்னு கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல பதுக்கி வைக்கிறவங்களுக்கு கிடைக்காது. உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடு, குறிப்பாக இல்லாதவர்களுக்கு கொடு, ஏழைகளுக்கு உதவி செய். அப்படி உதவி செஞ்சேன்னா உங்ககிட்ட இன்னும் தான் செல்வம் சேருமே தவிர உங்ககிட்ட இருக்கிற செல்வம் குறையாது அப்படின்னு காக்கையை ஓமையாக பயன்படுத்தி திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறார். திருவள்ளுவர் காக்கையை இன்னொரு நோக்கத்துக்காகவும் பயன்படுத்துகிறார். ரொம்ப அழகான ஒரு குறள். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதுதான் அந்த திருக்குறள். அவர் என்ன சொல்றாருன்னா,
காக்கை கூகை ரெண்டு பறவை எடுத்துக்கிறாரு. இதுல காக்கை பகல் நேரத்துல ரொம்ப வலிமையா இருக்கும். கூகை இரவு நேரத்தில், அது ராத்திரி விழிச்சிருக்கிற பறவை, அது இரவு நேரத்துல வலிமையா இருக்கும். பகல் நேரத்துல காக்கைக்கும் கூகைக்கும் சண்டை போட்டா காக்கை தான் ஜெயிக்கும். ஏன்னா கூகையால பகல் நேரத்துல அவ்வளவு திறமையா செயல்பட முடியாது. ஆனா ராத்திரி நேரத்துல சண்டை நடந்தா கூகை தான் ஜெயிக்கும். ஏன்னா காக்கையால ராத்திரி நேரத்துல அவ்வளவு சிறப்பா செயல்பட முடியாது. அதேதான் இப்போ முதலை, நீங்க தண்ணிக்குள்ள முதலைகிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா முதலை தான் ஜெயிக்கும். கரையில முதலைகிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க ஓடி போய் தப்பிச்சிடலாம். ஏன்னா தரையில உங்களுக்கு வலிமை கூடுதலாக இருக்கிறது, ஆனா தண்ணிக்குள்ள முதலைக்கு வலிமை கூடுதலாக இருக்கிறது. இந்த காக்கையும் கூவையும் வச்சு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படிங்கிறாரு. அவர் மன்னர்களுக்கு சொல்றாரு, நமக்கு எடுத்துக்குவோம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தானே, சரியான நேரம் பார்த்து செயல்படுங்கள் அப்படிங்கிறார். எதையும் செய்வதற்கு ஒரு சரியான நேரம் இருக்கிறது. ஜோசியம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லல திருவள்ளுவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ காக்கையா இருக்கிறாயா அப்ப பகல் நேரத்துல சண்டை போடு, நீ கூகையா இருக்கிறாயா அப்ப இரவு நேரத்துல சண்டை போடு. உன்னுடைய வலிமை எந்த நேரத்திலே கூடுதலாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த நேரத்திலே நீ செயல்பட வேண்டும். வடிவேல் ஒரு நகைச்சுவையில சொல்லுவாங்க இல்லையா, என் ஏரியாவுக்கு வாடா உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஏரியாவுக்கு நம்ம வலிமை எங்க இருக்கோ அங்க எதிரியை இழுத்து அங்க அவனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா காக்கையை ஒரு ஓமையாக பயன்படுத்தி சொல்கிறேன். அடுத்து காக்கைட்டு வந்து குருவிக்கு போவோம். குருவி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது பாரதியார் தான். விட்டு விடுதலையாக நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல அப்படின்னு அவருடைய பாடல். அந்த வரிகள் வந்து என்றைக்கும் மறக்க முடியாது. அதை கேட்கும் போதே ஒரு துள்ள, ஒரு விடுதலை உணர்வு. அவர் வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலே அவர் எழுதுறார், விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல. அந்த குருவியை பார்ப்பா எப்படி பறக்குது, அதுக்கு இருக்கிற சுதந்திரம் உனக்கு இருக்கா, நீ எப்படி கட்டுப்பட்டு கிடக்குற, ஆனா அது எப்படி பறக்குது பாரு. இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 8 திசையும் பறந்து திரிகுவை, ஏறி அக்காற்றில் விரைவோடு நீந்துவை, மட்டுப்படாது எங்கும் கொட்டி கிடக்கும் இவ் வான்மொழி என்னும் மதுவின் சுவை உண்டு, பெட்டையினோடு இன்பம் பேசி களிப்புற்று பீடை இல்லாதது ஓர் கூடு கட்டி கொண்டு முட்டையில் தரும் குஞ்சை காத்து மகிழ்வி எய்தி முந்த உணவு கொடுத்து அன்பு செய்து அந்த குருவியை கூர்ந்து கவனித்து அதோட வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன உரையை ஆற்றி விடுகிறார் பாரதி. விடுதலை உணர்வு, சிட்டுக்குருவின்னா விடுதலை உணர்வு. அவர் அதோட நிறுத்தல. பாரதியார் இன்னொரு பாட்டு எழுதியிருக்கார் சிட்டுக்குருவியை பத்தி, இது பல பேருக்கு தெரியாது. சின்னஞ்சிறு குருவி நீ செய்கின்ற வேலை என்ன, வண்ணக்குருவி நீ வாழும் முறை கூறாய் அப்படின்னு குருவியை பார்த்து பாரதியார் கேட்கிறார். இந்த பாடல் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு சுவையான கதை இருக்கு. 1909 ஜனவரி 1 பாரதியாரும் சில இளைஞர்களும் சரஸ்வதி விலாச சபை அப்படிங்கிற ஒரு அரங்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அரங்கத்துக்கு மேல இந்த மாதிரி ஒரு அரங்கம், இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க மேல சில குருவிகள் கூடு கட்டி குடியிருக்கு. அந்த குருவிகள்லாம் மகிழ்ச்சியா சத்தம் போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு ரொம்ப ரொம்ப அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ அங்க இருந்த ஒரு இளைஞர், பொண்ணு ராஜமாணிக்க பிள்ளை அப்படிங்கிற ஒரு இளைஞர், அவர் சொல்றாரு பாரதியாரை பார்த்து, ஐயா இந்த சிட்டுக்குருவியை பத்தி ஒரு பாட்டு பாடுங்களேன், இவ்வளவு மகிழ்ச்சியா அந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு. அப்போ பாரதியார் பாடின பாட்டு. ஆக பாரதியார் குருவியை பார்த்து கேட்கிறார், குருவி உன்னுடைய வாழ்க்கை முறையை எனக்கு சொல்லு. குருவி எப்படி பதில் சொல்ல ஆரம்பிக்குது பாருங்க. கேளடா மானிடவா எம்மில் கீழோர் மேலோர் இல்லை. முதல் வார்த்தையிலேயே அடிச்சது. ஆனா மனுஷ பயிரே, நீ தான் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு யாரையோ பார்த்துக்கிட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டு, இவன் கீழே இருக்கிறவன் நீ மேல இருக்கிறவன் நினைச்சுக்கிட்டு ஏற்றத்தாழ்வை பார்த்துக்கிட்டு நீ தான் இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. எங்க கிட்ட அது கிடையாது. கேளடா மானிடவா எம்மில் கீழோர் மேலோர் இல்லை, மீளா அடிமை இல்லை. நீ தான் எதற்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற, நாங்க எதுக்குமே அடிமைப்பட்டு இருக்க. எல்லோரும் வேந்தர் என திரிவோம். எங்க ராஜ்யத்துல ஒருத்தர் ராஜா, எல்லோரும் வேந்தர். நாங்க யாருக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறது கிடையாது. நாங்க ஆனந்தமாக தெரிஞ்சிட்டு
உணவுக்கு கவலை இல்லை, எங்கும் உணவு கிடைக்குமடா. பணமும் காசும் இல்லை, எங்கு பார்க்கணும் உணவேயடா. எங்களுக்கு உணவுக்கு பிரச்சனையே இல்லை, எங்க வேணா எங்களுக்கு உணவு கிடைக்கும், நாங்க போய் சாப்பிட்டுட்டு இருப்போம். சிறியதோர் வயிற்றினுக்காய் நாங்கள் ஜென்மமெல்லாம் வீணாய் மறிகள் இருப்பது போல் பிறர் வசந்தனை உணர்வதில்லை. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க, உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தங்கிட்ட போய் கை கட்டி பணிந்து அவங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. எங்களுக்கு கடவுள் எங்க போனாலும் உணவு கொடுப்பார். நாங்க அலைஞ்சு எங்களுக்கான உணவை நாங்களே தேடிக்குவோம் அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்லிட்டே போகுது. மிக நீண்ட பாடல் இது. நேரம் கருதி அந்த பாடலை முழுக்க நான் சொல்லலை, ஆனா அவ்வளவு ஆனந்தமான பாடல். படித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு சிலிர்ப்பு வரும் அதை படிக்கும்போது. அதான் சிட்டுக்குருவிங்கிறது ஒரு சுதந்திரத்தின் அடையாளம், ஒரு விடுதலையின் அடையாளம். இன்னைக்கு நம்மளை சுத்தி சிட்டுக்குருவிகளை அவ்வளவா பார்க்க முடியறது இல்லைன்னு சொல்றாங்க. செல்போன் டவர்லாம் நிறைய வந்துட்டதுனால சிட்டுக்குருவிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு தெரியற விஷயம் என்னன்னா, செல்போன் டவர் அதிகமாக நம்முடைய சுதந்திரம் குறைந்து கொண்டிருக்கிறது. சிட்டுக்குருவி எப்படி காணாம போதோ அதை போல நாமளும் நம்மளுடைய சுதந்திரத்தை செல்போன்களிடம் கொடுத்து விட்டு நல்ல வேலைகளை செய்ய வேண்டிய நேரத்துல அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறோம் அப்படின்னு நாம ஒரு பாடத்தை சிட்டுக்குருவிட்டு இருந்து கத்துக்கலாம். சரி, இப்போ அடுத்த விலங்குக்கு போவோம். அடுத்து நான் எடுத்துக்கொள்வது மாடு. மாடுன்னா உழைப்பு. மாட்டு பொங்கல் அப்படின்னு ஒரு தனி விழாவே அதற்காக நாம் கொண்டாடுகிறோம். உழைக்கும் மாடுகளை, நமக்கு உதவும் மாடுகளை கொண்டாடுகிறோம் அந்த நாள். மாடு என்ற சொல்லுக்கு தமிழிலே செல்வம்னு ஒரு பொருள் உண்டு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை. அங்க மாடுங்கிறது செல்வம் அப்படிங்கிற பொருள்ல வருது. மாடுங்கிறது செல்வத்தின் அடையாளம். அந்த காலத்து கதைகள்லாம் படிச்சு பாருங்க. ஒருத்தர் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கிட்ட 100 மாடு இருக்கு, 200 மாடு இருக்கு, 500 மாடு இருக்கு, மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க, அவ்வளவு பால் அங்க கிடைக்கும் தரம் அப்படி மாடுகளை எடுத்துக்காட்டாக சொல்லி அவருடைய செல்வத்தை விவரிப்பாங்க. இன்னைக்கு எப்படி ரூபாய் நோட்டு கணக்கை வைத்து நாம் யார் பணக்காரர்னு சொல்றோமோ அது போல அன்னைக்கு மாடுகளுடைய எண்ணிக்கையை வைத்து யார் பணக்காரர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு செல்வத்தின் அடையாளமாக மாடுகள் இருந்திருக்கின்றன. மாடுகளை பொறுத்தவரை இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, எருமத்தோல் அப்படின்னு பல மாடுகள் உண்டு. நான் இப்ப இங்க எருமை மாடுகளை எடுத்துக்கொண்டு சொல்றேன். எருமத்தோல் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயிக்கணும்னா எருமத்தோல் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பொருள்? ஒரு எருமை ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அது தன்னுடைய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். அது மேல யாராவது ஒரு பறவை வந்து உட்காந்து இறகை உலர்த்தும், கொத்தும். அந்த எருமை மாடு அதை பத்தி எல்லாம் கவலைப்படும். மழை பெய்யும், அப்படியே நிற்கும். எருமை மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி கூட உண்டு. அதுக்கு என்ன பொருள்னா, நம்மளை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளை பாதிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது. நீங்க ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. இப்போ இங்க வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த அமைப்பினர். இங்க புத்தக கண்காட்சிக்கு வருகிற எல்லாரும் அந்த அமைப்பினரை பாராட்டவா செய்யறாங்க. இல்ல இவரோட புத்தகம் இல்ல, அவரோட புத்தகம் இல்ல, புத்தகம் எல்லாம் கசக்கி இருக்கு, இந்த பதிப்பகத்தோட புத்தகத்தை நீங்க வாங்கி வைக்கல, விலை ரொம்ப அதிகமா இருக்கு, 10% தள்ளுபடி போதாது, 20% தள்ளுபடி கொடுக்கணும், 1000 சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு ஆற்றலை வீணடிப்பதை விட நாம நம்முடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதைத்தான் எருமை மாடு நமக்கு சொல்லி தருகிறது. யார் என்ன சொல்கிறார்கள், என்ன விமர்சனம் செய்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய வேலையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மாடு நமக்கு சொல்லி தருகிறது. மாட்டுக்கிட்ட நாம கத்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம், மறுபடியும் திருவள்ளுவருக்கு போறேன். திருக்குறள்ல ஏகப்பட்ட விலங்கு, பறவை, பூச்சி தொடர்பான ஓமைகள் இருக்கு. அதுல இருந்து ஒரு சிலதைத்தான் நான் இன்னைக்கு அங்க குறிப்பிட்டு காட்டிட்டு இருக்கேன். மடுத்தவாய் எல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்படின்னா ஒரு மாடு, ஒரு வண்டியை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. அப்போ வழியில ஒரு சேற்று நிலம் வந்துருது, அல்லது ஒரு ஏத்தம் வந்துருது, ஒரு மேல இப்படி ஏறி போக வேண்டிய ஒரு பரப்பு வந்துருது. அந்த மாடு அதை பார்த்து தயங்கி நிற்காது. அடடா, இவ்வளவு நேரமா நல்ல சாலையில நடந்து வந்தனே, இங்க சேர்த்து நிலமா இருக்கே அப்படின்னு புலம்பிட்டு நிற்காது. அடடா, இவ்வளவு நேரமா நல்லா இறக்கத்துல மகிழ்ச்சியா நடந்து வந்தேன், இப்ப ஏத்தத்துல கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க ஏற வேண்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்காது. அது பாட்டுக்கு தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு போகும். சாலையில எத்தனை ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும், சேறு இருந்தாலும், என்ன இருந்தாலும் மாடு தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே போகிறது. அதை போல செயல்படுகிறவர்கள் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைந்து அப்படிங்கிறாங்க.
அந்த மாட்டை போல நீ இருந்துட்டேன்னா உனக்கு வர்ற துன்பமெல்லாம் துன்பப்பட்டு ஓடி போயிடுங்கிறார் திருவள்ளுவர். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மாட்டுக்கிட்ட இருந்து கத்துக்கோங்க. நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு எளிமையா நம்ம சோர்ந்து உட்கார்ந்துறோம். ஒண்ணும் வேண்டாம். ஒரு விளக்கு அணைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு ஒரு முக்கியமான தேர்வு, அந்த நேரம் பார்த்து விளக்கு அணைந்து விடுகிறது. ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல நம்ம படிக்க வேண்டி இருக்கிறது. எவ்வளவு நமக்குள்ள சோர்வு வருது. அடடா, இப்ப மட்டும் விளக்கு நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருந்தா நான் இன்னும் நல்லா படிச்சிருப்பேனே அப்படின்னு நினைச்சே நாம படிக்கிற ஆற்றலை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது போல அந்த ஏற்ற இறக்கங்களை பற்றி எல்லாம், சேற்று நிலத்தை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து முன்னேறி போ அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்புறம் இன்னொரு விஷயம், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. இதுக்கு நேரடியா என்ன பொருள் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாடு ஏதாவது தப்பு செஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு தடவை சூடு போடுவாங்க. அந்த சூடு போட்டப்புறம் அந்த மாடு அந்த தப்பை திரும்ப செய்யாது. இது தப்பு, நாம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னை திருத்திக் கொள்ளும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, 2 தடவை 3 தடவை எல்லாம் சூடு போட வேண்டியதில்லை, ஒரு தடவை சூடு போட்டா போதும் அப்படின்னு பொருள் சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படிங்கிறது தான் சூடுன்னு மாறி போச்சுங்கிறாங்க. அதாவது மாடு நடந்து போகும்போது அதோட கால் தடம், அதை பார்த்து அந்த மாடு எவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஒரு கால் தடத்தை வைத்து அந்த மாடு வலிமையானதா வலுவில்லாத மாடா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அப்படி ஒரு விளக்கமும் சொல்றாங்க. இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்க, சூடுன்னா தெலுங்குல சூடு, பாரு, இக்கட சூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாருன்னு அர்த்தம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னா ஒரு தடவை மாட்டை பார்த்தாலே போதும், அது நல்ல மாடா கெட்ட மாடான்னு நமக்கு தெரிஞ்சிடும்னு ஒரு பொருள் சொல்றாங்க. அதெல்லாம் விடுங்க, அந்த பொருள்லாம் நம்ம ஓரமா வச்சிடுவோம். இந்த ஒரு சூடு, ஒரு தடவை சூடு போட்டா மாடு தன்னுடைய தவறை திருத்திக் கொள்கிறது அப்படிங்கிற அந்த பொருளை எடுத்துக்கிட்டு பார்த்தா நம்மள எத்தனை பேர் அதை செய்யறோம்? செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யற பிழை நம்மகிட்ட இருக்கா இல்லையா? ஒரு சூடு போதும், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல் அப்படின்னு அந்த பழமொழி முழுக்க வரும். ஒரு தடவை யாராவது ஒருத்தர், தம்பி நீ இது செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த தடவை அந்த தப்பை செய்யாத ஒரு தன்மை நமக்கு இருக்கிறதா அப்படின்னு அந்த மாட்டை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்படி மாடுகளை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் நேரம் கருதி கொஞ்சம் விரைவாக செல்கிறேன். அடுத்து பூனை. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பொருள்னா, யானை ரொம்ப பெருசு, அதோட ஒப்பிடும்போது பூனை ரொம்ப சின்னது. அதனால நாம இயல்பாவே யானையை ரொம்ப உயர்ந்த விஷயமாகவும் பூனையை ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், அவன் என்ன பூனை உதறி அடிச்சு தள்ளிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசணும். ஆனா யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருங்கிறதுக்கு என்ன பொருள்னா, அளவை பார்த்து யாரையும் எடை போடாது. உருவத்தை பார்த்து இவன் பெரிய ஆளா இருக்கான், இவன் தான் ஜெயிப்பான், இவன் சின்ன ஆளா இருக்கான், இவன் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு யாரையும் எடை போடாதீங்க. ஒருத்தருக்கும் ஒரு தனி திறமை இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி அப்பையார் சொன்னாங்க இல்லையா, எறும்பும் தன் கையால் எண்சான். எறும்பு அப்படின்னு அலட்சியப்படுத்தாதீங்க, பூனைன்னு அலட்சியப்படுத்தாதீங்க. அதுவும் எதையாவது சாதிக்கக்கூடும், அதற்கு ஒரு தனி திறமை இருக்கிறது, அதற்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு. இதை நாம் இந்த பழமொழியிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். நாம எப்பவுமே இப்படி வியந்து அண்ணாந்து யாரை பார்க்கிறோமோ அவங்கள உயர்வான்னு நினைக்கிறோம், மற்றவங்களை தாழ்வான்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, எத்தனை பேர் இன்னைக்கு நடந்த கிரிக்கெட் போட்டியை பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நேற்றைக்கு இங்கிலாந்து அணி இந்தியாவோடு விளையாடி ரொம்ப பிரமாதமாக விளையாடி கொண்டு அடிச்சு ஒரு மாதிரி இந்தியாவை கிட்டத்தட்ட அடிச்சு துவச்சு காய போட்டாங்க நேற்று. அந்த ஆட்டத்தை பார்த்து பார்த்து நானும் என்னோட தம்பியும் வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருந்தோம். அந்த போட்டி நடக்கும்போது, என்ன இவங்க இவ்வளவு மட்டமா விளையாடுறாங்க, இவங்க சரியே இல்லை, இந்த அணியை போய் நாம ஆதரிக்கிறோமே, அந்த அணி பாரு எவ்வளவு பிரமாதமா விளையாடுறாங்க அப்படின்னு நாங்க அவ்வளவு ஒஸ்தி பேசிக்கிட்டே இருந்தோம். இவங்களை மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா நேற்றுக்கு அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க, இவங்க தோத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரே நாள் இன்னைக்கு கதை தலைகீழா திரும்பி போச்சு. இந்தியா திரும்பி அவர்களே ஜெயித்து விட்டார்கள் இன்றைக்கு. இப்ப நாங்க மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுக்குவோம்? இந்த தவறை நாம் திரும்ப திரும்ப செய்கிறோம். நாம் அண்ணாந்து வியந்து யாரை பார்க்கிறோமோ அவங்க மேல ரொம்ப மதிப்பு வச்சிடுறோம், அவங்கள ரொம்ப மதிக்கிறோம். அதனால மற்றவங்களை இழிவா நினைக்கிறோம், மட்டம் தட்டும். அது தவறு அப்படிங்கிறத இந்த பழமொழி நமக்கு சொல்கிறது. பூனையை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு அடுத்த மிருகத்துக்கு போலாம். சூடு கண்ட பூனை அப்படின்னு ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு பூனை வருது, பாலை குடிக்க ஆசையா வருது, வாய் வைக்குது,
அந்த பால் நல்லா சூடா இருக்கு. பூனையுடைய நாக்கு சுட்டு விடுகிறது, நாக்குல புண்ணாகிறது. அதுக்கப்புறம் அந்த பூனை எந்த பாலை பார்த்தாலும் இது சூடா இருக்குமோ அப்படிங்கிற அச்சத்தோட அந்த பாலை அந்த அச்சத்தோடையே பார்க்குமா. அதுதான் சூடு கண்ட பூனை. ஆனா அது உண்மை இல்லை. எல்லா பாலும் அப்படி சூடா இருக்க போறது இல்லை. ஒரு தடவை அந்த பால் சூடா இருந்துருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக ஒவ்வொரு தடவையும் அந்த பால் சூடாக இருக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. பூனைக்கு அது புரியவில்லை, நமக்கு புரியலாம் இல்லையா? பூனையை பார்க்கிற நமக்கு. நாம எத்தனை தடவை நடந்திருக்கு, நான் செஞ்சிருக்கேன். நான் என்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நான் முதல்ல கார் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு நினைச்ச போது ஒரு வகுப்புக்கு போனேன். 10 நாள் வகுப்பு நடந்தது. தினமும் 1 மணி நேரம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு அது சொல்லித்தரதெல்லாம் புரியவே இல்லை. ஏதோ அவர் சொன்னபடி அவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த போது கரெக்டா ஓட்டினேன். அவர் கிளம்பி போன உடனே ஐயோ இந்த காரை நம்ம எப்படி ஓட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே நடுக்கம். எல்லாம் முடிஞ்சு 10வது நாள் முடிஞ்சது. அவர் நாளைக்கு நான் உங்களை லைசன்ஸ் டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னாரு. நான் நடுங்கி போயிட்டேன். சார் அதெல்லாம் என்னால ஓட்ட முடியாது. இல்ல சார் 10 நாள் கத்துக்கிட்டா போதும், நான் 100 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சார், வாங்க சார் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு அன்னைக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக, ஓட்டுநர் உரிமம் எடுப்பதற்காக வந்திருந்தவங்க 18 பேர், என்னையும் சேர்த்து 18 பேரும் கார் ஓட்டணும். அன்னைக்கு 17 பேருக்கு லைசன்ஸ் கிடைச்சது, எனக்கு மட்டும் கிடைக்கல. இது நடந்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு காருக்குள்ள நுழையவே இல்லை. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு என்னால கத்துக்க முடியல, இன்னைக்கு வரைக்கும் என்னால கத்துக்க முடியல. அந்த அச்சத்தினாலேயே நான் கார் ஓட்ட கற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு முக்கியமான ஒரு லைஃப் ஸ்கில், ஒரு முக்கியமான வாழ்க்கை திறமை நான் இழந்திருக்கிறேன். சூடு கண்ட பூனையை போல் நான் செயல்பட்டு விட்டேன் இல்லையா? அதனால பூனைகிட்ட இருந்து நாம் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்துல ஒரு அழகான பாடல், வள்ளலார் எழுதிய ஒரு பாடல், அதை மட்டும் சொல்லிட்டு அடுத்த விலங்குக்கு போவோம். சூடுண்ட பூஞைக்கு சோறு உண்ட வாய்ப்பின் துடிப்பது அன்றி ஊடு உண்ட பால் இட்ட ஊன் கண்டதேனும் உணத்துணியாது ஈடு உண்ட என் மனம் அந்தோ துயரில் இடி உண்டும் இவ்வீடுண்ட வாழ்க்கையில் வீடுண்டதால் எம் விடையவனே. ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடலை பற்றி மட்டுமே 15 நிமிடங்களுக்கு பேசலாம், அவ்வளவு சிறப்பு. 1 மணி நேரத்துக்கு பேசலாம், அவ்வளவு சிறப்பான பாடல். ஆனா இதுல நமக்கு வேணுங்கிற விஷயத்த மட்டும் அன்னப்பறவை மாதிரி எடுத்துக்கணும். அதுவும் அன்னப்பறவை நம்ம கத்துக்கக்கூடிய விஷயம். அன்னப்பறவை என்ன பண்ணுது, பால்ல தண்ணி கலந்தோம்னா தண்ணி விட்டுட்டு பாலை மட்டும் குடிக்க கத்துக்குது. அது போல நாம பழகிறவங்க கிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஐயோ அவன் கெட்டவனா இருக்கான்னு சொல்றதை விட அவன் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அவனோட நம்மளால பழக முடியும். கெட்ட விஷயத்தை புறக்கணித்து விட்டு போக முடியும். அதை நம்ம செய்யறதில்லை. இப்போ அது போல இந்த பாடல்ல இருந்து அன்னப்பறவையை போல வள்ளலார் எழுதிய பாடல்ல கெட்ட விஷயம் எதுவும் இல்லை. ஆனா இதுல நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, சூடுண்ட பூஞ்சைக்கு சோறு உண்ட வாய்ப்பின் துடிப்பது அன்றி அப்படிங்கிறார். எவ்வளவு அழகா சொல்றான்னு பாருங்க. அந்த பூனைக்கு ருசியான சுவையான பாலை பார்த்தா வாய் துடிக்குமா. ஆனா நாக்குல இருக்கிற புண்ணு இல்ல, இருந்த புண்ணு, போன வருஷம் பட்ட புண்ணு. அது சொல்லுது, குடிக்காத, அது சூடான பால், மறுபடி புண்பட்டுரும், போகாத, துடிக்குதான். ஆனா அவரு அந்த பூனை அதை குடிக்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி அவர் சொல்றாராம், இந்த உலக வாழ்க்கை என்னை ஒவ்வொரு நாளும் துயரத்துல ஆழ்த்திக்கிட்டு இருக்கு. அந்த பூனை எவ்வளவு அறிவோடு அந்த பால் சூடா இருக்கும் அப்படின்னு பார்த்து அதை குடிக்காம நிக்குதோ, அதை போல நான் இந்த உலக வாழ்க்கை கெட்டதுன்னு சொல்லி கடவுளை கும்பிடாம இருக்கேனே அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. ஓகே, அந்த பாடலை ஓரமா வச்சிடுவோம். பூனைகிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய அந்த விஷயத்த மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கோ. அடுத்த பூனைகிட்ட இருந்து இப்ப நான் யானைக்கு போறேன். யானைன்னா வலிமை, வீரம். அந்த காலத்துல அரசர்கள் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை அப்படின்னு 4 வகையான படைகளை வைத்திருந்தார்கள். ஆக வீரம். யானைக்குன்னு ஒரு படையே அமைக்கிறாங்க. யானையை பற்றி ஏகப்பட்ட பாடல்கள் எழுதி தள்ளி இருக்கிறார்கள், யானைகளின் வீரத்தை பற்றி. அதையெல்லாம் படிக்க யானைகளின் மீது நமக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு. சரி, யானைக்கு இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 2 விஷயங்களை மட்டும், அதுவும் திருக்குறள் எடுத்துக்காட்டோட 2 விஷயங்களை சொல்லிட்டு அடுத்த விலங்கு இருப்போம். சிதைவிடத்து ஒல்கா உறவோ புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு அப்படிங்கிறாங்க திருவள்ளுவர். அப்படின்னா என்னன்னா, போர்க்களத்திலே ஒரு யானையின் மீது அம்பு பாய்கிறது, வேல் பாய்கிறது, காயம் உண்டாகிறது. ஆனால்
அந்த யானை அதை பற்றி பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முன்னேறி போய் கொண்டுதான் இருக்கிறது, பின்வாங்கி ஓடுவதில்லை. நீங்க எத்தனை அடி அடிங்க, அத்தனையும் வாங்கிட்டு முன்னோக்கி போய் எதிரியின் படையைத்தான் அது தாக்குமே தவிர பின்னோக்கி வருவதில்லை. அதை சொல்லி திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, சிதைவு இடத்து ஒல்கார் உறவோர் அப்படிங்கிறாரு. தம்பி, நீ செய்யற வேலையில தடைகள் வரும். அடுத்தவன் உன் மேல கல் எறிவான், உன்னை காயப்படுத்துவான், உனக்கு வலிக்கும். ஆனா வலிக்குதேன்னு சொல்லி நீ திரும்பி போயிடாத. அந்த யானையை, அந்த யானையை வலியை தாங்கி கொண்டு போரிலே வெற்றி பெறுவதுதான் தனக்கு முக்கியம்னு முன்னேறி செல்வதை போல எத்தனை அடி விழுந்தாலும் முன்னேறி போய் பழகு, உன்னால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறார். அதே திருவள்ளுவர் அதே யானையை வைத்து இன்னொரு அழகான விஷயம் சொல்கிறார். காலாள் களரின் நரி அடும் கண் அஞ்சா வேல் ஆள் முகத்த களிறு அப்படிங்கிறார். அதே களிர், அதே போர், அதே மாதிரி அது மேல வேல் போடுறாங்க, அம்பு போடுறாங்க, காயம் படுது, துணிச்சலோட அது முன்னேறி போய் எதிரியை தாக்குகிறது. ஆனால் அந்த யானை சேற்று நிலத்திலே மாட்டிக்கொண்டு விட்டால், சேற்று நிலத்திலே யானை மாட்டிக்கொண்டு விட்டால் யானையால் அங்கிருந்து தப்பி வர முடியாது. அப்போ நரி அடும் அப்படிங்கிறார். ஒரு நரி, சின்ன நரி, யானையோட ஒப்பிட்டா நரி ஒரு சின்ன விலங்கு, அது கூட யானையை வென்றுவிடும் அப்படிங்கிறார். அப்படின்னா இதுல இருந்து நாம கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, யானைக்கும் அடிசருக்கும் எவ்வளவு பெரிய வலிமையுடையவர்களாக நாம இருந்தாலும் திமிர் கூடாது, செருக்கு கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எந்த சூழ்நிலையிலும் வெல்ல முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூடாது. யானைக்கும் அடிசருக்கும் எனக்கும் அடிசருக்கும் நான் தோற்கக்கூடிய இடங்களும் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதற்கேற்ற மாதிரி நம்முடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு இருந்தால் நம்மால் எங்கும் ஜெயிக்க முடியும். ஓவர் கான்பிடன்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ரொம்ப கூடுதலான தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை நல்லது. ஆனா கூடுதலான தன்னம்பிக்கை இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நாம சிந்திக்க மாட்டோம், திட்டமிட மாட்டோம். என்ன யாரால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் மோதுவோம், அப்போ தோற்றுப்போம். ஆக அவர் என்ன சொல்கிறார், யானையை பார், நரியை பார். நரியை யானையால ஜெயிக்க முடியாது, ஆனா யானை போய் சேற்று நிலத்துல மாட்டிக்கிட்டா நரி யானையை ஜெயிச்சிரும். அதை நீ புரிஞ்சுக்கோ, நீ யானையாகவே இருந்தாலும் பணியோடு இரு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இப்போ அடுத்த விலங்கு, இது விலங்கு இல்ல, மீன். மீன் எடுத்துக்கிறேன் நான். மீன்களை பற்றி நிறைய பாடல்கள் உண்டு. ஆனா அந்த பாடல்கள் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, பெண்களுடைய கண்களை மீன் விழி என்று வர்ணிக்கிற மாதிரி இருக்கும். கயல் விழின்னு சொல்லுவாங்க, மீன் விழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஓமைக்காக பயன்படுத்திக்கிற விஷயம். அப்படின்னா மீன்கிறது வெறும் அழகு மட்டும்தானா? மீன்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ளுகிற விஷயம் எதுவும் இல்லையா அப்படின்னா, ஒரு புகழ்பெற்ற திரைப்பட வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகாரத்துக்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறது மீன். மீன் அழுக்கை சாப்பிடுகிறது, அது நமக்கு தெரியும். ஆனால் மீன் அழுக்கை சாப்பிடுவதன் மூலமாக உலகத்துக்கு ஒரு நன்மை நடக்கிறது. என்ன நன்மை நடக்கிறதுனா, அந்த மீன் இருக்கிற அந்த குளம், அந்த நீர்நிலை, அது சுத்தமாகிறது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சில நேரங்கள்ல ஒருத்தர் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய சொந்த நன்மைக்காக எதையாவது செய்வாங்க. ஆனா அது மூலமா ஊருக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவன் சுயநலக்காரன்பா அப்படின்னு நினைக்காம, அவன் சுயநலக்காரனாவே இருக்கட்டுமே, அவனால ஊருக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப எடுத்துக்காட்டா, இப்ப செய்தித்தாள்ல நீங்க ஒரு செய்தி படிக்கிறீங்க. ஒரு பெரிய பணக்காரர், அவர் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 200 ஏழைகளுக்கு உணவு வழங்கினார் அப்படின்னு படிக்கிறீங்க. அதை படிச்ச உடனே நம்மளால என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர், கோடி கணக்கில் காசு வச்சிருக்காரு, 200 பேருக்கு சாப்பாடு போடுறதா ஒரு பெரிய விஷயம் அப்படிமா. அடுத்து என்ன சொல்லுவான், 200 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு அதை போட்டோ பிடிச்சி போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிறான் பாரு அப்படி. இப்படிதான் நம்ம ஊருக்காரங்க பேசுவாங்க. அதை கொஞ்சம் மாத்தி யோசிச்சா, ஆனா அவர் விளம்பரத்துக்காகவே செய்யட்டும்பா, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கட்டும், அவர் நினைச்சா இன்னும் பலருக்கு உதவலாம். ஆனா நீ யாருக்கு உதவி இருக்க? நீ யாருக்குமே உதவு. அவர் 200 பேருக்காக உதவி இருக்காருல்ல. இப்படி சுயநலத்துக்காக சிலர் செய்கிற செயல்களை கூட அதன் மூலமாக ஒரு பொதுநல நன்மை நடக்கிறது என்றால் அதை பொதுநலமாக ஏற்றுக்கொண்டு பாராட்டலாம். இது மீன்கள் கிட்ட இருந்து
நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். மீன்கள் கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், தூண்டிலில் சிக்காமல் இருப்பது. மீன் தூண்டிலே நுனியிலே இருக்கிற அந்த புழுவுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய உயிரையே கொடுத்து விடுகிறது. புழுங்கிறது மீனுக்கு ஒருவேளை சாப்பாடு. ஒருவேளை சாப்பாட்டுக்காக மொத்த உயிரையும் யாராவது கொடுப்பார்களா? அது ஒரு முட்டாள்தான். ஆக தூண்டிலில் நம்மை சுற்றி பலவிதமான தூண்டில்கள் அப்படி இருக்கு. உயிரை எடுக்கிறது இல்லை, ஆனா நம்மளுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளும், நம்முடைய ஆற்றலை எடுத்துக்கொள்ளும், சில நேரங்களில் நம்ம பணத்தை எடுத்துக்கொள்ளும். இந்த தூண்டிலுக்கெல்லாம் நாம் மயங்காம நாம தொலைநோக்கோடு சிந்தித்தோம் என்றால் நம்மால் இன்னும் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிங்கிறத நாம மீனை பார்த்து கத்துக்கலாம். மறுபடியும் ஒரு திருக்குறள், ஒரு அழகான திருக்குறள் சொல்றேன். வேண்டற்க வெற்றிடனும் சூதினை வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று. தம்பி, என்னைக்கும் சூதாடாதே அப்படிங்கிறார் திருவள்ளுவர். வேண்டற்க, வேண்டாம், அந்த பக்கமே போகாது. உடனே நம்ம சூதாடுறான்னு சொல்றோம். யார் நீ? நேத்திக்கு தான் 5000 ரூபாய் ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறான். உன் பேச்ச கேட்டா 5000 ரூபாய் கிடைக்குமா? அதனால திருவள்ளுவர் சொல்றாரு, வேண்டற்க வென்றிடனும் சூதினை. தம்பி, நீ ஜெயிச்சாலும் பரவாயில்ல, சூதாடாது அப்படிங்கிற. ஏன்னா நீ ஜெயிச்சது தூண்டில் இருக்கிற புழுவை மீன் சாப்பிட்டதை போன்றது. அவன் உனக்கு கொடுக்குற 5000 ரூபாய் உன்னை உள்ள இழுக்கிறதுக்கான தூண்டில்பா. உண்மையில அவன் 5000 ரூபாய் கொடுக்க நினைக்கல. அதை வச்சு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை போல உனக்கு 5000 ரூபாய் கொடுத்து உன்ட்டு இருந்து 5 லட்சம் ரூபாய் பிடுங்க போறான். உன் உயிரை பிடுங்க போறான், உன்னுடைய ஆற்றலை பிடுங்க போறான், உன்னுடைய தன்னம்பிக்கை பிடுங்க போறான். இவ்வளவே அவன் பிடுங்க போறான். அதனால மீனை போல இருக்காதே, தூண்டிலே மாட்டாதே, சூதாடாதே அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இது நம்ம மீன் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைவாக கொக்கு. இன்னும் பல விலங்குகள், பறவைகள் இருக்கு, பேசிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நேரம் கருதி நிறைவாக கொக்கு என்கிற பறவையை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லி என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். கொக்குன்னு சொன்ன உடனே உங்க மனசுல தோன்றின காட்சி என்ன? ஆத்தங்கரையில உட்கார்ந்துகிட்டு மீன் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு கொக்கைத்தான் நீங்க எல்லாரும் கற்பனை செய்திருப்பீர்கள். ஔவையார் மூதுரையிலே ஒரு பாடல் சொல்கிறார். அடக்கம் உடையால் அறிவியலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ஆத்தங்கரையில கொக்கு சோர்ந்த தோட்டத்தோட ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கும். அதை பார்த்து அது திறமை இல்லாத கொக்குன்னு நினைச்சிடாதீங்க. அது சும்மா உட்கார்ந்து இருக்கல, காத்துக்கிட்டு இருக்கு. ஓடு மீன் ஓட உரு மீன் வரும் அளவும் அப்படிங்கிற. மீன் தன்னால பிடிக்க முடியாத மீன்கள் போகட்டும்னு விட்டுருது. ஒரு மீன் தனக்கு எந்த மீன் வாய் தெரிக்கிறதோ அந்த மீன் வரும்போது எல்லா மக்களும் போய் பிடிச்சு. இதோட பொருள் என்னன்னா, இதுல 2 பொருள் உண்டு. ஒன்னு ஔவையார் சொல்றது, அதை 2வது சொல்றேன். நாம உடனடியாக எடுத்துக்கூடிய பொருள் என்னன்னா, நம்ம கண் முன்னாடி சில வாய்ப்புகள் நம்ம கையை விட்டு போகலாம். அதெல்லாம் நினைச்சு சோர்ந்து போக வேண்டியது இல்லை. அந்த கொக்கு சோர்ந்து போக போவதில்லை. எனக்கான மீன் வரப்போகுது, காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரயில் ஏற போறீங்க அப்படின்னா, ஐயோ இந்த ரயில் போகுது, ஐயோ அந்த ரயில் போகுதுன்னா அலறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. உங்க ரயில் இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வரப்போகுது. அது வரைக்கும் நீங்க பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு தான் இருக்கணும். அது போல நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வர வரைக்கும், அந்த வாய்ப்பு அங்க போயிடுச்சு, இந்த வாய்ப்பு இங்க போயிடுச்சு, இவன் வாழ்ந்துட்டானே, அவன் படிச்சுட்டானே அப்படின்லாம் நினைக்காம நமக்கான வாய்ப்பு வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். காத்துக்கிட்டு இருந்து அந்த வாய்ப்பு வந்த அப்புறம் என்ன செய்யணுங்கிறத திருவள்ளுவர் சொல்றார். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்துங்கிறார். சோர்ந்து இருக்கும்போது கொக்கை போல நின்றுகிட்டே இரு, ஆனா சரியான வாய்ப்பு வரும்போது டக்குன்னு அப்படி குத்தி அந்த மீனை எடுத்துரு அப்படிங்கிறார். அதாவது பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஆரம்பத்துல சிலந்திக்கு சொன்ன அதே விஷயம், பொறுமையாக காத்திருக்க வேண்டும். சரியான வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 2ஐயும் நாம கொக்குகிட்டு இருந்து கத்துக்கலாம். இப்ப ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, அடக்கம் உடையார் அறிவியலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், சில பேர் ரொம்ப அடக்கமா பணிவா இருப்பாங்க, பெருசா பந்தாலாம் செய்யாம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாம என்ன நினைச்சிருவோம், அவங்களை நம்ம மதிக்கவே மாட்டோம்.
எவன் நல்லா பந்தா பண்ணிக்கிட்டு என்ன போல யார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கானோ அவனைத்தான் நம்ம மதிப்போம். ஔவையார் என்ன சொல்றாருன்னா, கொக்கு அங்க வாடி போய் உட்காந்துட்டு இருக்கு, அதை பார்த்து கொக்க முட்டாள்னு நினைச்சிடாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கான மீன் வரப்போகுது, அது லபக்குன்னு பிடிச்சி சாப்பிட போகுது. அந்த மாதிரி ஒருத்தன் பணிவா இருக்கான், தன்னை பத்தி பந்தா பண்ணிக்காம பொறுமையா இருக்கான் அப்படின்னா அவனை மட்டமான ஆளுன்னு நினைச்சிடாது, அவனை முட்டாள்னு நினைச்சிடாது. அவனும் அறிவாளி தான், அவனும் நாளைக்கு ஜெயிக்கக்கூடியவன் தான். யாரையும் முகத்தை பார்த்து தோற்றத்தை பார்த்து எடை போடாது அப்படின்னு சொல்லி ஔவையார் முடிக்கிறார். எவ்வளவு அழகழகான எடுத்துக்காட்டுகள், இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் பேசிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நேரம் கருதி உங்களுடைய பொறுமை இதற்கு மேல் சோதிக்காமல் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இதோடைய தொகுப்பாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, தொடக்கத்திலே நான் சொன்னதுதான், கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிற ஒருவனுக்கு இந்த உலகம் முழுவதும் பள்ளிக்கூடம். எல்லாமே நமக்கு பாடம் சொல்லி, ஒரு புல் கூட நமக்கு பாடம் சொல்லித்தரும். ஒரு புயல் காத்து அடிக்குதுன்னா அதுல மரம் சாஞ்சிடுது, ஆனா புல் சாயறது. ஏன்னா மரம் வளைஞ்சு கொடுக்க மறுக்குது, துணிச்சலோடு அந்த காற்றை எதிர்த்து நிற்கிறது. சில நேரங்கள்ல பிழைக்கிறது, சில நேரங்கள்ல காற்றோட வலிமை அதிகமா இருந்தா மரம் உடைஞ்சு விழுந்துருது. ஆனா புல் என்ன பண்ணுது, காத்து இந்த பக்கம் அடிக்குதா இந்த பக்கம் சாஞ்சுது, காத்து அந்த பக்கம் அடிக்குதா அந்த பக்கம் சாஞ்சுது. அப்படி ஒரு சின்ன புல் கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அப்படி நம்மை சுற்றி பார்த்தால் எங்கு பார்த்தாலும் நமக்கு வாத்தியார்கள் தான், அவர்கள் நமக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதை கற்றுக்கொள்கிற ஒரு உணர்வு நமக்குள், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் நமக்குள் இருந்து விட்டால் கண்டிப்பாக நம்மால் இயற்கையிலிருந்து இன்னும் ஏராளமாக கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இயற்கையை பாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.